உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்ல டெய்லி குக் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றீங்க? ஒன்னு சிலிண்டர் உள்ள கேஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல அப்படின்னா அடுப்பு யூஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி வேற என்ன எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் போவீங்க. அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல பெஸ்டான ப்ராடக்ட் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இல்ல 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல கிட்டத்தட்ட 8 விதமான ப்ராடக்ட்டை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த 8 விதமான ப்ராடக்ட்டும் கண்டிப்பா உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம 8 ப்ராடக்ட்டுமே நல்ல நல்ல ஃபீச்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டா தான் இருக்கும். இதுல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து இந்த ப்ராடக்ட்டை தவிர்த்து வேற ப்ராடக்ட் வாங்கணும்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நீங்க வந்து குக் பண்றதுக்கான வெசல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அலுமினியம், சில பேர் வந்து ஸ்டீல் பாத்திரம் வச்சிருப்பீங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே செராமிக் பாத்திரம்லாம் கூட யூஸ் பண்ணுவீங்க. சோ செராமிக்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து நம்ம ஓவன்ல தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். பட் மற்ற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான இண்டக்ஷன் குக்டாப்லயே வந்து தாராளமா வைக்க முடியும். பட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலுமினியம் வந்து சப்போர்ட் ஆகாது. மேக்ஸிமம் ஸ்டீல் பாத்திரங்கள் மட்டும் தான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்துல அலுமினியம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியான இண்டக்ஷன் ஸ்டவ்ல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரில் மாதிரியான ஒரு பிளேட்டை போட்டு நம்மளுடைய சிக்கன் எல்லாம் கிரில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுக்கா ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எண்ணெயே இல்லாம மேல கேஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஃப்ளேம் வச்சு சுடுவாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இண்டக்ஷன் ஸ்டவ்ல நீங்க பண்ணிக்க முடியும். சோ கண்டிப்பா புது டெக்னாலஜி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இண்டக்ஷன் குக்டாப் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 2100 வாட்ஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் வாங்கலாம். ஃபாஸ்டா குக் பண்றதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் செட்டிங் கண்டிப்பா இருக்கணுங்க. எந்த விதமான ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் அதுவும் இந்த மாதிரி ஃபுட் பிரிப்பரேஷன் பண்ற ப்ராடக்ட்டா இருக்கும் பொழுது டைம் செட்டிங் வெஸ்டிங் அப்படின்னா இவ்வளவு நேரம் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். சோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஆஃப் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா சர்டன் டைம் வரைக்கும் வந்து நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வச்சிட்டோம். பட் நம்ம வெளியே போறோம், வேற ஏதாவது கடைக்கு ஏதாவது போறோம்னு வெச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஷட் ஆஃப் ஆகுற ஆப்ஷன் இருந்ததுன்னா இன்னுமே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா நம்மளுடைய ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். கூடவே நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து டாப்ல செராமிக் பிளேட் வந்து கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. செராமிக் பிளேட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே தான் கொடுக்குறாங்க. பட் ஆனா கை வச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய காயிலுடைய ஹீட் வந்து நம்ம கைக்கு வந்து படாம இருந்தா மட்டும் தான் நம்மளால ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டச் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பட்டன் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பொதுவா 2 விதமான ஆப்ஷன்கள் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். டச்சும் பட்டனும் ஒண்ணுதாங்க. டச் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவிட்டில அது அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. பட் டச்ல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன் நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் மேல, சோ அதுல பட்டு அந்த டச்ல பட்டுது அப்படின்னா கை வைக்கும் போது டச் வந்து வேலை செய்யறது இல்ல அப்படின்ற ஒரு டிராபேக் வந்து காமனா பேசப்பட்டு இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சு என்ன ஏது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா 1.2 மீட்டர் வரைக்கும் கார்ட் லென்த் வருதான்னு பாருங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தான் நீங்க வந்து குக்டாப்பை யூஸ் பண்ணும்போது நீங்க எந்த இடத்துல வேணாலும் வச்சு குக் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பிளக் பாயிண்ட் வந்து பக்கத்துல இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. சோ நிறைய பேர் ஃபேஸ் பண்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓபனா சொல்லியிருக்கேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு, பட் கார்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. சோ இதனால புது ப்ராடக்ட் திரும்ப போய் வாங்க முடியுமா? அதை நீங்க மைண்ட்ல வச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்குறது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி காம்பாக்டான ஒரு ப்ராடக்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்தியன் ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. மில்க்னா மில்க் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேத்த ஒரு ஃப்ளேம், அதுக்கேத்த ஒரு ஹீட் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அது மாதிரி என்ன ஒரு ப்ராடக்ட் நம்ம மேல வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரியான ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கீ ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சு பாத்துக்கோங்க. மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஃப்ரீ இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா நீங்க மேல எந்த ஒரு விதமான ஒரு குக்டாப்பையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது ஹை லோ வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷனை வந்து தாங்குற மாதிரியான ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இன்னுமே உறுதுணையா இருக்கும். டிஜிட்டல் ஃபங்க்ஷன்ஸும் செக் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஃபங்க்ஷன்ஸ்னா ஒண்ணு இல்ல, இப்போ நான் முன்கூட்டியே சொன்னேன் பாத்தீங்களா என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ண போறோமோ அதுக்கான பட்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணா போதுமானது அப்படின்ட்டு. சோ அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஃபைனலா வாரண்டி பீரியட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மினிமம் 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ்க்கு மேல வாரண்டி கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் என்ன ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி. சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல வாரண்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி டாப் 8 பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் Infracooka எலக்ட்ரிக் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். அண்டென்செல் இதுல என்ன மாதிரியான பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம், காப்பர், ஸ்டீல், செராமிக் அந்த மாதிரி. கன்சியூம்ஸ் பாத்தீங்கன்னா 50%க்கும் அதிகமா எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணும். பார்பிக்யூ ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் டைமர் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஷட் ஆஃப் ஆப்ஷனும் இதுல இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட
பிரைஸ் அமேசான்ல 6590 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 107 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 7th நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஹேவல்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ஸ்டா இண்டக்ஷன் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். ஒன் டச் ஆபரேஷன் கொடுத்திருக்காங்க. கார்ட் லென்த் பாத்தீங்கன்னா 1.2 மீட்டர் வரைக்கும் வரும். 6 டிஃபரெண்ட் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஆஃப் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் வரும்போது இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 2449 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 504 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல உஷா குக் இண்டக்ஷன் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். பவர் சேவிங் இன்டெலிஜென்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கார்ட் லென்த் பாத்தீங்கன்னா 1.2 மீட்டர் வரும். கார்ட் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதுல வரக்கூடிய ஒயர் தான் அப்படி சொல்றோம். 5% மெனு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1 இயர் வாரண்டி இந்த ப்ராடக்ட்டுக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 1878 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1205 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 5th பிளேஸ்ல பிரஸ்டீஜ்ல இருந்து வரக்கூடிய PIC16 இண்டக்ஷன் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். பவர் பொறுத்த வரைக்கும் 1900 வாட்ஸ் வரும். ஏரோடைனமிக் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இன்பில்டடாவே பவர் சேவர் டெக்னாலஜி இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா 1.7 கிலோகிராம் வரும். இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 2199 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2722 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஐபால்ல இருந்து வரக்கூடிய இண்டக்ஷன் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். பிரஸ் பட்டன் கண்ட்ரோல் ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஷுட்டோஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹை குவாலிட்டி காயில்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. வாரண்டி வந்து 2 இயர்ஸ் வருது இந்த ப்ராடக்ட்டுக்கு. இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 1375 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் வருது. பேஸ்ட் ஆன் 1404 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல பிகான்ல இருந்து வரக்கூடிய இண்டக்ஷன் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். புஷ் பட்டன் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஷுட்டோஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்கு. 7 இந்தியன் பிரசன்ட் மெனு கொடுத்திருக்காங்க. டுவல் ஹீட் சென்சார்ஸ் வருது. இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 1525 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் வருது. பேஸ்ட் ஆன் 1440 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 2nd பிளேஸ்ல பிரஸ்டீஜ்ல இருந்து வரக்கூடிய இண்டக்ஷன் குக்டாப் பத்தி பார்க்க போறோம். புஷ் பட்டன் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஷுட்டோஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கு. இந்தியன் மெனு வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏரோடைனமிக் கூலிங் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. பவர் டிஸ்ப்ளே டிஜிட்டல் எல்லாமே வருது. இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 1733 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் வருது. பேஸ்ட் ஆன் 8324 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. 4th பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பிலிப்ஸ்ல இருந்து வரக்கூடிய இண்டக்ஷன் குக்டாப் டச் ஸ்டார்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஈஸியா இதை யூஸ் பண்றதுக்காக ஆட்டோ ஆஃப் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. 0ல இருந்து 3 hours வரைக்கும் டைம் செட்டிங் ஆப்ஷனும் இதுல இருக்கு. வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் அமேசான்ல 2899 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 10142 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். அங்க போய் நீங்க இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம், இல்ல பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம்.